டிவிகேவுடைய அடுத்த மாநாடு வேலூர்ல வந்து 23ஆம் தேதி. இந்த ஒரு சூழல்ல வந்து விஜய் அவர்கள் வேலூரோடைய அந்த மாநாட்டில் என்ன பேச போறாரு, என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற பேச்சு தான் சார் ஒரு கொஸ்டினா இருந்திருக்கு. வேலூர்ல அவருடைய பேச்சு வந்து இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்காத அளவுக்கு ஒரு குரல் இருக்கும் நினைக்கிறேன் சார். என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே சொல்லிட்டீங்க, கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நம்ம பேசுறப்பெல்லாம் அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம், தமிழக மக்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், நீங்க இந்த வாக்குறுதிகள் தான் இனிமேல் நீங்க வந்து தர வேண்டிய ஒரு சூழ்நிலை விஜய் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். கூட்டணிக்குள்ள யாரு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி வராட்டையும் சரி 234 தொகுதியில் நான் நிற்கிறேன் என்ற ஒரு முடிவு கிட்டத்தட்ட எடுத்துட்டார். டிவிகே மாநாடு போட்டால் மட்டும்தான், டிவிகே இஷ்யூ வரும்போது மட்டும்தான் அது ஒரு இஷ்யூவா மாறுது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லோருடைய பார்வையிலும் இருக்குது. ஸோ இப்போ வந்து விஜயோடைய இந்த ஒரு முடிவு வந்து போன மிஸ்டேக்கை திருத்தி கொள்ற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்பவுமே நீங்க எல்லா வரைக்குமே எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை, சில விஷயங்கள் விட்டு போகும். அதை ஒவ்வொரு இதுக்குமே அவர் இந்த கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கார். நீங்க சேலத்தில் வந்து மிஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை இப்போ வேலூர்ல நீங்க தமிழ்நாட்டுடைய இந்த சம்மர் வெயில்னாலே உங்களுக்கு வேலூர் தான் ஃபர்ஸ்ட் 100 டிகிரியை தொடர்றதே வேலூர் தான். வர்றாரு, நம்மளை தேடி வர்றாருங்கும் போது சாதாரணமாக அரசியல் கட்சியில் வந்தாலே நிறைய கூட்டங்கள் சேருது. என்ன ஒண்ணு, அங்கே பணம் கொடுத்து வர வைக்கிற கூட்டமாக பார்க்கப்படுது, இங்க பணம் இல்லாம அன்புக்கு வர கூட்டமாக பார்க்கப்படுது. ஆனா இதுல இழப்பு வருதுல்ல சார்? சார், தமிழக அரசியல் அப்படியே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த ஒரு டைமில் தான் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி போவாங்க, அடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அப்டேட் வந்துடாதா அப்படின்னு டிவிகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவளோட வெயிட் பண்ணிருக்கு. இந்த ஒரு சூழலில் தான் டிவிகேவுடைய அடுத்த மாநாடு வேலூரில் வந்து 23ஆம் தேதி போட போகிறதா சொல்லி அதுக்கு இப்போ பந்தக்கால்லாம் நட்டு ஈவெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழலில் வந்து விஜய் அவர்கள் வேலூரோடைய அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறாரு, என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற பேச்சு தான் சார் ஒரு கொஸ்டினாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வேலூர் மாநாடு? இல்லை, மேடைக்கு மேடை அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம், அதாவது இந்த பழைய ஸ்டைல் மாறுபட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா சேலத்தில் பேசின தெரிக்க விட்ட ஒரு விஷயந்தான் நம்ம மதிப்புக்குரிய நயினார் அவர்கள் வந்து திரிஷா மட்டும் எடுத்து விட்டாங்க. ஆமாம். பட் இங்கே விஜயை பேசினாருன்னா நீ விஜயை மட்டும்தான் அடித்து நீங்கள் எதை வேணாலும் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஓகே, தப்பு இல்லை. நான் ஆரம்பிச்சு வந்திருக்கேன், நீங்கள் தில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிச்சு வாங்க மாதிரிலாம் விஷயங்கள் பேசினார். இங்கே திரிஷாவுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, வருத்தம் திரிஷா முடிஞ்சு போச்சு. பட் என்னென்னா விஜய் பேச்சு எப்படி நீங்கள் கேட்டதுனால சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் முன்ன அந்த லாஸ்ட் இயர் நடந்த பேச்சுக்கும் இப்போ இந்த வருஷம் நடக்கிற இந்த சேலம் நடந்த பேச்சுக்கும் ஈரோடு நடந்ததும் இப்போ வேலூரில் தெரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒரு போர்டு மீட்டிங் போட்டு என்னென்ன விஷயங்கள் இந்த வேலூரில் பேசலாங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசி வச்சு இப்போ இந்த லாஸ்ட் வீக் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் விஜயோடைய அந்த குரல் ஓங்கி ஒலிக்கும் நான் நினைக்கிறேன். நான் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்தே வேலூருக்கு ரோட் வழியாக தான் ட்ராவல் பண்ணுறது மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. பை ரோட்லேயே ட்ராவல் பண்ணி, பட் எங்கேயும் இறங்காமல் கொள்ளாமல் பார்த்துட்டு அழகாக கை காட்டு மக்களை சந்திச்சுட்டு. ஏன்னா மக்கள் சந்திப்புங்கிறது இப்போ இல்லை, பெர்மிஷன் வரல. 5000 பேர் மட்டும்தான் அலோடு மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் மாநாடு மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. மாநாடுலாம் போட்டால் நீங்கள் மதுரை வைக்கிறோன்னே தெரிக்க விட்டுச்சு, அதோட கூட்டம் வேலூரில் சேரும். பட் இங்கே குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஒரு 5000 பேர் கொண்டது மட்டும்தான் வரும்போது இந்த மக்கள் சந்திப்புங்கிறது வந்து அவர் இறங்கி போக முடியல. பை ரோடு வழியாக போகும்போது அங்கங்கே வேலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் சென்னை டு வேலூர், அது வரைக்குமே ரைட் லெஃப்டில் மக்களுடைய சந்திச்சுட்டு போகிறதுமான விஷயம் பேசப்பட்டுருக்கு. அது அநேகமாக நாளைக்குள்ளே டிசைட் ஆகுது. வேலூரில் அவருடைய பேச்சு வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்காத அளவுக்கு ஒரு குரல் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மக்களை சந்திக்கிற அந்த ஒரு டைமில் வந்து அவருடைய பேச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா மேடையிலையுமே வந்து திமுக எதிர்ப்பு பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரே தவிர நம்ம வந்தால் என்ன பண்ண போகிறோம் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து அங்கே ஒரு மைனஸாகவே தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வேலூரில் வந்து ஏதோ ஸ்பீச்சில் மாற்றி பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, எனக்கும் அது தோணுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே சொல்லிட்டீங்க, கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம பேசுகிறப்பெல்லாம் அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம், தமிழக மக்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், நீ இந்த வாக்குறுதிகள் தான் இனிமேல் நீங்கள் வந்து தர வேண்டிய ஒரு சூழ்நிலை விஜய் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். நிறைய பேர் நீங்கள் திரும்ப திரும்ப பேசின விஷயத்தையே நீங்கள் பேசுகிறீங்கன்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், வேலூரில் அவருடைய பேச்சு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவர் வந்து சோஷியல் மீடியாவும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கார். நம்மளை பற்றின கருத்துக்கள் என்ன சொல்ல வர்றாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சிகிட்டு இருக்கார். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணி தான் இந்த போர்டு மீட்டிங்கில் வந்து எல்லா விஷயங்களுமே
பேசப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்காது. அதனால் இனி வந்து டிஎம்கே தான் அரசியல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஜய் அவர்களுக்கு. அது எல்லாருக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு தெரிந்தது. கூட்டணிக்குள்ளே யார் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். கூட்டணிக்குள்ளே வந்தாலும் சரி வராட்டையும் சரி 234 தொகுதியிலும் நான் நிற்கிறேன்ற ஒரு முடிவு கிட்டத்தட்ட எடுத்துட்டார். ஏன்னா அப்போ தான் தன்னுடைய மக்கள் வர்றது தெரியுது, ஆதரவு தெரியுது, வாக்குகள் என்ன வருன்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லை விஜய் அவர்களுக்கு. இந்த முறை 2026 எலெக்ஷனில் தனித்தே நிற்போங்கிற ஒரு முடிவு கிட்டத்தட்ட வந்துட்டார். வேலூரில் அது சம்மந்தமான விஷயங்களை ஓப்பனாக பேச போகிறார். கூட்டணி சம்மந்தப்பட்டதுக்கான விஷயங்களை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் வேலூர் மீட்டிங்கில். நிறைய விஷயங்கள் இதை இனிமேல் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின விஜயை தவிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் இனிமேல் வந்து மக்களுக்கு என்ன செய்யற விஷயத்தை மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ டிவிகேவுடைய ஒரு மாநாடோ இல்லை விஜய் வந்து மக்கள் முன்னாடி அப்பீர் ஆகு அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது ஒரு மிக ஒரு பொருட்டாகவே எடுக்கிறாங்க. பிகாஸ் அந்த க்ரௌடு வந்துடுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கரூர் தொடர்ந்து இப்போ போனோம், சேலமில் கூட அந்த வடமாநிலத்தில் இளைஞர் ஒருத்தர் வந்து இறந்தார் அப்படிங்கிற செய்தி வந்து தொடர்ந்து டிவிகே மாநாடு போட்டால் மட்டும்தான், டிவிகே இஷ்யூ வரும்போது மட்டும்தான் அது ஒரு இஷ்யூவாக மாறுது அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லோருடைய பார்வையிலும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கருத்தில் கொண்டு தான் வேலூரில் இப்போ 23ஆம் தேதி நடக்க போகிறதுல பந்தக்கால் மட்டும் போட்டது இல்லாமல் அந்த பந்தலும் போட போகிறோம் நம்ம டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா வந்து வெயிலில் வந்து போன டைம் சேலமில் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் தான் வந்து அவர் டீஹைட்ரேட் ஆகி அந்த ஒரு பேனிக் அட்டாக்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து விஜயோடைய இந்த ஒரு முடிவு வந்து போன மிஸ்டேக்கை திருத்தி கொள்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதுதான் சொன்னேன். இப்போ சோசியல் மீடியாவில் பேச வேண்டிய கருத்து எல்லாமே கேட்டுட்டு இருக்காரு. எப்போவுமே நீங்கள் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்கள் விட்டு போகும். அதை ஒவ்வொரு இதுக்குமே அவர் இந்த கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் சேலத்தில் வந்து மிஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை இப்போ வேலூரில் நீங்கள் தமிழ்நாட்டுடைய இந்த சம்மர் வெயில்னாலே உங்களுக்கு வேலூர் தான் ஃபஸ்ட்டு 100 டிகிரியை தொடுறதே வேலூர் தான். ஸோ அங்கே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பந்தக்கால் போட்டு அந்த கூரைகள்லாம் போடப்பட்டு இப்போ வாட்டர் டேங்க்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸை இதில் உருவாக்குறாங்க. இப்போ இந்த போர்ட் மீட்டிங் அது சம்மந்தமாக ஃபுல்லாக பேசியிருக்கார் விஜய். அதில் லாஸ்ட் டைம் சேலத்தில் வந்துட்டு ஒரு வடநாட்டு வாலிபர் வந்துட்டு உயிரிழப்புங்கிறத வந்து வருத்தத்தக்க ஒரு செயல் தான். பட் இந்த சம்பவங்கள் விஜயனுடைய இந்த கூட்டத்திற்கு மட்டுமே இந்த சம்பவங்கள் நடக்குதுங்கிறது அது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. மற்ற எங்குமே நடக்கலை. ஸோ அப்படிங்கும்போது இனி ரசிகர் தான் கொஞ்சம் பொறுமை காத்து வந்து அவர்கள் எப்படி வந்துட்டு போகிறது அவர் தான் முடிவு பண்ணணும். இது விஜய் இறங்கி ஒருத்தரையுமே நீங்கள் வழிவிட முடியாது. விஷயத்தை தான் சொல்கிறார், உங்களுக்கு சொல்லும்போது கேட்டு செயல்படணும். பட் என்ன இங்கே ஒரு நடிகராக விஜய் இருக்கனால அந்த பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வக்கோளாறு இன்னமும் இருக்குதுங்கிட்ட அது வேணான்னு சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இப்போ வேலூர் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை அதனால் அவருக்கு வேண்டிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ டிவிகே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 2 இயர்ஸ் முடிஞ்சு 3rd இயர் வந்து பேனிவர்சரிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. இப்படி இருக்க சூழலில் நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எத்தனையோ கட்சிகள் இங்கே எத்தனையோ மீட்டிங்ஸ் போடுறாங்க, மாநாடு போடுறாங்க, அங்கெல்லாம் வராத ஒரு இழப்பு அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து டிவிகே தொடங்கின இந்த 2 வருஷத்தில் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கு. விஜய் அவர்களும் தொடர்ந்து அவர்களோட அறிவிப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காரு, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்கன்னு. அதையும் தாண்டி டிவிகேவுடைய தொண்டர்கள் அந்த நலம் விரும்பிகள் எல்லாமே தொடர்ந்து வரும்போது அவங்களுடைய அந்த புரிதல்ங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த அரசியல் தன்மை இன்னும் போகலையோ, அதுக்குள்ளே இன்னும் வரலையோ, இந்த சினிமா முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா சார்? இது இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. நீங்கள் ஒருத்தர் வர்றாரு, நம்மளை தேடி வர்றாருங்கும் போது சாதாரணமாக அரசியல் கட்சியில் வந்தாலே நிறைய கூட்டங்கள் சேருது. என்ன ஒன்று, அங்கே பணம் கொடுத்து வர வைக்கிற கூட்டமாக பார்க்கப்படுது, இங்கே பணம் இல்லாமல் அன்புக்காக வர கூட்டமாக பார்க்கப்படுது. ஆனால் இதில் இழப்பு வருது இல்லை சார்? இல்லை, அதுதான் அந்த இது இழப்பு வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தணும். அது விஜய்களுடைய அந்த தொண்டர்களே உருவாக்கணும் தானே சொல்ல வரேன். காவல்துறை முடிந்த வரைக்குமே பண்ணுறாங்க. அதுக்கு மீறின ஒரு கூட்டம் வரும்போது அவர்கள் கேட்பது எத்தனை பேர் வர்றாங்க? நீ 50,000 பேர் வர்றாங்க, 50,000 பேருக்கு எத்தனை காவல்துறைகள் வந்து பாதுகாப்பு தர முடியும்? பட் அதுவரை தர்றாங்க. அதற்கு மேற்பட்டு உங்கள் தொண்டர்களை நீங்கள் பாதுகாப்பு படையாக உருவாக்குங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்களே கருப்பு சிவப்புடைய யூனிஃபார்ம் போட்டு விட்டு பெரிய பாதுகாப்பு ஒரு படையாகவே போவாங்க. அந்த மாதிரி உருவாக்கணும். பட் இப்போ தானே நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் 2 வருஷம் தான் ஆகுது. 3வது வருடத்தில் வந்து இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது இவர்கள் வந்து ஒரு பக்கம் ஆர்வக்கோளாறில் விஜய் அவர்களை பார்க்க வந்தாலுமே பட் அவர் சொல்கிறதையும் கேட்டு பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும். அவர் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த உயிரிழப்புகள் இனிமேல் வராத அளவுக்கு அடுத்தடுத்த சந்திப்பில் இருக்குன்னு தான் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை பார்க்கலாம், இந்த வேலூர் சந்திப்புக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களை வந்து ஓகே, ஒரு இவ்வளோ நாள் வந்து 33 வருஷமாக ஒரு ஆக்டராக பார்த்துட்டாங்க. 2024 ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இன்னுமே வந்து அந்த சினிமா நடிகர் அப்படிங்கிற அந்த பின்பத்திலேருந்து அவங்களுடைய ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவங்க இனி அதுலேருந்து வெளியே வரல இல்லை சார்? அப்படி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வராமல் இருக்காங்க, அது உண்மைதான்.
இன்னும் வந்து தளபதியாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு விஜயா தான் இன்னமும் பார்க்குறேன். அதனால தான் இந்த கூட்டம் அதிகம் சேருது. ஒரு தொட்டு பார்க்கணும், பக்கத்தில் போய் பார்க்கணும், அவர் எப்படி இருப்பார். விஜய் என்ன சொல்கிற ஒரே வரிசையாக, உங்களை மாதிரி தான் நானுங்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நான் இருக்கேன். பட் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது, அதுக்கு நன்றி கண்ணா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்றார். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு சொல்லிட்டாரு. தமிழகத்தை மாற்றி காமிக்கிறேங்கிறார். ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உருவாக்குறதுக்கு வர்றார். பட் அதனால் அந்த சினிமா மூவ்ங்கிறது வந்து இவர்கள்ட்ட தான் குறையணும். அதாவது நேற்றைய ரசிகர்கள் இன்னைக்கு இந்த தொண்டர்களாக மாறி இருக்காங்க, அவர்களில் தான் கொஞ்சம் மாறுபடணும்னு சொல்ல வரேன் நான் இதை. அப்போ விஜய்க்கு பாதுகாப்பு நீங்கள் தான் தரணும், உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கணும், பாதிப்பில் ஒரு அளவுக்கு வந்து உருவாக்கி தரணும். இல்லைன்னா அவர் மிகப்பெரிய கேள்விக்குறியை நீங்கள் ஆக்குனீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எப்படி இப்போ மக்கள் சந்திப்பு வரும் உங்களுக்கு? அதனால தான் நீங்கள் 5000 பேர் கொண்ட மட்டும்தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. 5 லட்சம் பேர் கூட சேர்றதுக்கு வந்து கூட்டம் வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதனால் அந்த விஜய் ஒரு மாஸ் ஹீரோ தான், உச்ச நடிகர் தான், மறுப்பதற்கு இல்லை. அதுலேருந்து அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய இறுதி படம் திரையுலக வாழ்க்கைக்கு நான் வந்து முடிச்சு போட்டேன், இனிமேல் அதுக்கு நான் போக மாட்டேன்னு தெளிவாக திரும்பவும் சொல்லிட்டார் உங்களுக்கு. அதை அப்போ இனிமேல் நீங்கள் வந்து விஜயை ஒரு நடிகராக பார்க்காதீங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா, இந்த மாற்றத்துக்கு உரிய தலைவராக நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறீங்களா, அந்த வாக்குகளை நீங்கள் அவர் கொடுங்க, அந்த சீட்டில் உட்கார வைங்க. அப்படி என்ன மாற்றங்கிறத பாருங்கள். எப்பவுமே மக்கள் வந்து மாற்றம் ஒரு உருவாக்க அப்படிலாம் தூக்கி அடிச்சிருவாங்க யாராக இருந்தாலுமே. அப்படி தான் நம்மகிட்ட 67 ஆட்சி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கப்பட்டவர் தான் சீமான். இதோ ஒன்று செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அவனால் வர முடியல. இப்போ விஜய் உள்ளே வர்றாரு. இப்போ மும்முனை போட்டி, சீமானோட சேர்த்தா 4 முனை போட்டி உருவாகுது. இங்கே ஓட்டுகள் பிரியுது. விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்கே ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு 500 ஓட்டை ஸ்பிரிட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை சுயேட்சை வேட்பாளர் நிறைய பேர் களத்தில் இறங்குறாங்க. இதெல்லாம் வரும், நடக்கும். அது விஜய்க்கு தெரியும். இதெல்லாம் மீறி நீங்கள் வெளில வரணும். இதுக்கு தொண்டர்கள் உடன் இருக்கணும். அப்போ அவருக்கு நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இன்னும் ஆர்வக்கோளாறுல இருந்து மற்றவர்கள் பேசுகிற அளவுக்கு இது வரைக்கும் பேசினாங்க. முதல் வருஷம் பேசினா, 2வது வருஷம் பேசினாங்க. 3வது வருஷத்தில் பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அது விஜய் நீங்கள் தான் தரணும்னு சொல்ல வரேன். பார்ப்போம் சார், அது வேலூர் மாநாட்டில் அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஞ்ச் ஒரு நடக்குதா, அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய குரல் அதான், நாங்கள் சிங்கிளாக வரமா இல்லை பல சிங்கங்களோட வரமா அப்படிங்கிறதும் 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். உங்களோட நேரம் கொடுத்ததுக்கும் கருத்தை பதிவித்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.